ஓ மேல ஒரு கண்ணு நீதாய முறப்பொண்ணு. இப்படி எத்தனை பேர் கனவு கண்டிருப்பாங்க. அவங்க கனவுல எல்லாம் மண்ணை போட்டுட்டாங்க. நேஷனல் அவார்டு வாங்கின நம்ம கீர்த்தி சுரேஷ் என்ற மகா நடிகைக்கு கல்யாணம். எல்லா ஹீரோனுமே சரி நல்லா நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஃபேமஸ் ஆனதுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக பார்த்து கட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் டிக்கெட் வாங்கி படம் பார்த்து ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வராங்க. ஆனால் அந்த ஃபேன்ஸால் மேலே வந்த இவங்க எல்லாமே தனக்கு கீழே இருக்கிற ஃபேன்ஸை கட்டிக்காம நல்லா செட்டில் ஆனவங்களா பார்த்து கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நன்றி கெட்ட செயல் தானே. நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அது அன்றே மறப்பது நன்றுன்னு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு நடந்துக்கிறது தப்பு இல்லையா? சரி விடுங்க. கல்யாணம்னாலே அது அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களா பார்த்து கட்டிக்கிறது தானே. கட்டிக்கிட்டு நல்லா இருக்கட்டும். ஆமா, இவங்க ஆஃப்டர் மேரேஜ் நடிப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க நடிக்கலன்னா அவங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் யார் பதில் சொல்றது? ஓ மை காட், அப்புறம் ரொம்ப கஷ்டம். அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பக்கத்துல அவன் மூஞ்சிய பத்தியா திருவிழாவில் டெல்லி அப்பள விற்கிற மாதிரி இருக்கா. அவனு போய் அவங்க நடிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏம்மா, ரஜினிக்கு தங்கச்சி கேரக்டர் நீ, ஆனா ரஜினியோட எதிரிய கல்யாணம் படிக்க போறியா? அது எப்படி? என்னது எதிரியா? அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, எதிரி தான். அந்த மாப்பிள்ள பேரு இவங்க அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஆண்டனியை லவ் பண்றதால சண்டைக்கோழி 2 பட ஷூட்டிங்ல ஒரு பெரிய நடிகர் அப்பப்போ அரசியல் வியாதி இல்லைங்க, அரசியல்வாதி. அதாங்க எங்க தலைவர். ஐயோ, எங்க தலைவர் இல்ல, சங்கத் தலைவர். அதாங்க நம்ம மாண்புமிகு விஷால் அவர்களின் மேரேஜ் ப்ரொபோசல் பேனான்னு சொல்லிட்டாங்க நம்ம கீர்த்தி ஃபேமிலி. அட, முதல்ல சங்க கட்டடத்தை கட்ட சொல்லுங்கப்பா, அப்புறமா பொண்ணெல்லாம் பாத்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், இப்போ நம்ம ரீசன்ட் பிளாக் பாஸ்டர் மூவி கொடுத்து அண்ட் தென் இந்த இயர் ஒரு சூப்பரான மூவி கொடுத்து ஒரு ஹீரோ ஃபேமிலியோட பொண்ணு கேட்க போனாரு. ஆனா அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு அவங்களோட அப்பா. பாவம், அந்த ஃபேமிலி எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அந்த ஹீரோ வெக்ஸ்ல தேவதாஸ் ஆயிருப்பாருன்னு நினைச்சா, ஆனா இவங்களுக்கு முன்னாடியே ஒரு நல்ல மலையாள பெண்குட்டிய பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. யாருடா அது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம முகுந்தனும் சாய் பல்லவியும் தான். இதான் நம்ம மருமக. கார்த்திகா, நீ சொல்லுமா, என் மகனை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா இருக்காருன்னு பயப்படாத, தைரியமா சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அப்பா பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க மகனை எனக்கு பிடிக்காது. எப்படி வளர்த்துருக்கேன் பாத்தீங்களா? தட்டை எடுத்துட்டு போ சொல்ற. பாத்தீங்களா எப்படி அவமானப்படுத்திருக்காங்க. எப்படியோங்க இவங்களுக்கு இப்போதான் ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. இவங்களோட திருமண வாழ்க்கைக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காம நம்ம புளிச்ச மூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. See you in the next videos. Bye.